வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி ஒரு கவிதையை சார்ந்த கவித்துவமான நம்மளுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சிந்தனைக்குரிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஒரு மேடையில் கோபிநாத் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, வாழ்க்கை செட்டில்டு சார். என்ன செட்டில்டு அப்படின்னா, நல்ல அரசாங்க வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல பணம், சம்பளம் எல்லாம் வந்துருச்சுன்னா இனிமேல் நம்மளோட வாழ்க்கை செட்டில்டு அப்படின்னு இப்போ இருக்கிற வரைக்கும், இந்த காலம் வரைக்குமே எல்லாருமே அதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு கோபிநாத் சொல்லியிருப்பார், செட்டில்டு அப்படி என்னன்னா, நாம் கடைசி காலத்தில் இறந்து போயிடுறோம், அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் கிடையாது, அதுதான் செட்டில்டுன்னு சொல்லியிருப்பார். நம்ம எல்லோருமே என்ன பண்ணியிருப்போம், நமக்கான வேலையை தேடுவதிலும், நாம் பெரிய வேலை, நல்ல சம்பளம், எல்லா நாளும் எல்லா மாதத்திலும் நம்ம கை நிறைய சம்பளம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை செட்டில்டு அப்படின்னு நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே இருக்கும். எதையுமே நம்ம செட்டில்டுன்னு சொல்ல முடியாது. நமக்கு பாதுகாப்பான எல்லா விஷயம் பணத்தால் எல்லாமே செஞ்சிட முடியாது. அதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது. எல்லா பணமும் இருந்துச்சா நம்ம வாழ்க்கை நல்லா சூப்பராக கொண்டு போயிட முடியும் அப்படின்லாம் கிடையாது. சாதாரண ஒரு 5000 ரூபாய்க்கு வாழ்க்கையில் வாழ்ந்தால் கூட அதில் எந்த ஒரு துக்கம் இல்லாமல், நெருடல் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் வாழக்கூடிய குடும்பங்களும் உண்டு. இருப்பதை வச்சு நிறைவாக வாழ்கிறக்கூடிய குடும்பங்களும் உண்டு. இன்றைக்கி எந்த அளவுக்கு நிறைய சம்பளங்கள் கூடுதோ அந்த அளவுக்கு அதுக்கு மீறிய செலவுகள் தான் இந்த உலகத்தில் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் செட்டில்டு அப்படின்ற சொல்கிற வார்த்தை வாழ்க்கை நிறைவு பெறுவது தான் நீங்கள் செட்டில்டு. ஆனால் அதுக்கப்புறம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, அது சவாலான ஒரு வாழ்க்கை. அவங்கள மாதிரி நம்ம இவ்வளோ பணம் வச்சுருந்தா நம்ம சிறப்பாக வாழ்ந்துடலாமே அப்படின்ட்டு எதிர்பார்த்து நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை ஏமாற்றத்தோடும் ஏக்கத்தோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வாழ்க்கையே கிடையாது. உங்களால் உங்ககிட்ட என்ன வேலை இருக்கோ, என்ன திறமை இருக்கோ அதை முழுமையாக பயன்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கை ரசனையாக ரசிப்புத்தன்மையோடு வாழலாம். நம்ம நிறைய பணம் இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக ரம்மியமாக இருக்குங்கிறதுலாம் பொய் கணக்கு. அதெல்லாம் நிம்மதியே இல்லாத ஒரு விஷயந்தான். பணம் தான் அதிகம் இருக்குமோ ஒழிய மனசில் நிம்மதியும் ஆற்றோற்றமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையும் இருக்குது அப்படின்லாம் அதை சொல்லவே முடியாது. உடலும் மனமும் எந்தவித நோயுற்று இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து நம்ம செய்கிற வேலையை திருப்தியாக அழகாக ரசிச்சுக்கிட்டு செய்யும்போது ஒவ்வொரு சிக்கலையும் போய் தீர்த்து அழகாக நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் செட்டில்டான வாழ்க்கை. செட்டில்டு ஒன்று கிடையவே கிடையாது. எந்த ஒரு காலகட்டத்துலேயுமே நம்ம போய் அதை ஒரு விஷயத்தை சிக்கலாகி போச்சுன்னா அந்த சிக்கலை தீர்த்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கை. அந்த மரம் செடி கொடிகள் பாருங்களேன், செட்டில்டில் இருக்காது. தனக்கு எங்கே வளரணுமோ எவ்வளோ தூரம் வளரணுமோ அப்படின்றலாம் விஷயம்லாம் கிடையாது. குட்டையாக இருக்கிற மரம் குட்டையாக தான் இருக்கும், நெட்டையாக இருக்கிற மரம் நெட்டையாக இருக்கும். இந்த குட்டையாக இருக்கிற மரம் பார்த்து நெட்டையாக இருக்கிற மரத்தை பார்த்து இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டே நான் வளரலையே அப்படின்ற ஒருபோதும் மரங்கள் எப்போவுமே ஏங்கி தவிப்பதில்லை. இந்த மனிதர்கள் மரங்கள் மட்டும்தான் இவ்வளோ பணம் சேர்த்துச்சு, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, இதை மாதிரி நம்ம வாழணும், இதுக்கு என்ன நம்ம பண்ணணும், அப்போ அவங்களாம் அவங்களுடைய வாழ்க்கை செட்டில்டாக இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை செட்டில்டு ஆகலையே அப்படின்ட்டு ஏக்கத்தோடும் வருத்தத்தோடும் ஒவ்வொரு நாளும் கழிகின்ற காலம் அது ஒரு காலமே கிடையாது. அது நரக வேதனை. உனக்கான ஒரு பாதையை வகுத்துக்கோ, உனக்கான சிந்தனையை வகுத்துக்கோ, உனக்கான வேலையை உருவாக்கி நீ நீ சந்தோஷமடை. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாழ்க்கையில் போராடு. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த விஷயங்கள் இருக்குதோ அத்தனையும் ரசித்து கொண்டாடு. எதையும் ஒரு பணத்தால் நீ தீர்மானிச்சிடாத. உங்களுடைய மனசுன்னு ஒன்று இருக்குது, அந்த மனசால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உறுதியான நம்பிக்கை மட்டும் வைங்க. எப்போவுமே நீங்கள் தோக்க மாட்டீங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, பணமும் வாழ்க்கை. அந்த பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியுங்கிறதெல்லாம் பகல் கனவு தான். எப்போவுமே எதையுமே வாங்க முடியாது. பணத்தால் சோறு, உணவு, பொருள், ஆடம்பரம் இதை தவிர மற்ற மகிழ்ச்சி, நிம்மதி இப்படி எதுவுமே இந்த உலகத்தில் பணத்தால் வாங்க முடியாது. அதை மட்டும் நல்லா செஞ்சுக்கணும். நிம்மதியாக இருங்க. இருக்கிறத அதை வச்சு வாழ்க்கையை செலவு பண்ணுங்க. மகிழ்ச்சியோடு வந்துக்கிட்டே இருங்க. துக்கம் வந்தாலும் அதை கொண்டாடுங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அது என்ன பிரச்சனை, எப்படி தீர்க்கிறதுன்னா அதில் எண்ணங்களை போட்டு அழகாக வெளியே வர பாருங்கள். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே இல்லையா? ஒரு தண்ணி கீழே இருந்து இறங்கி போகுதுன்னா அது எங்கெங்கெல்லாம் போக நினைக்குதோ அது அங்கங்கெல்லாம் போகும்.
நான் வந்து ஒரு பயிருக்கு மட்டும் தான் போவேன், நான் வந்து இந்த மரத்துக்கு மட்டும் தான் போவேன்ட்டு அந்த தண்ணி ஒருவாதும் சொன்னதே கிடையாது. எங்கே போகுதோ அங்கே போகணும். அதுதான் அதனுடைய வழி. நம்மளுடைய வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கோடு போட்டு வாழ்கிறோம் இல்லையா? கோடு போட்டு வாழ்கிற வாழ்க்கை நம்மளால் வாழவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்ற கோடிட்ட இடத்தை நம்மளால் நிரப்பிக்கொண்டு முழுவதுமாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்ட்டு கங்கணம் கட்ட முடியாது. வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை தோண்ட 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 புதுவிதமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அதனால் வாழ்க்கை இங்கு தொடங்கி அங்கு முடிவதல்ல. வாழ்க்கை இங்கு பிறக்கிறோம், அங்கே முடிகிறது வந்து இறந்து போகிறது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே இல்லை. அந்த இடைப்பட்ட காலத்தில் எதையெல்லாம் ரசித்து கொண்டு போகிறோமோ, எதைக்கெல்லாம் உழைப்பு கொட்டுறோமோ, எதைக்கெல்லாம் சிந்தனையை கொட்டுறோமோ, அப்பப்போ அதுக்கு கிடைக்கின்ற வெற்றியும் மகிழ்ச்சியும் கொண்டாடி கொண்டே நீ வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை நான் ரசிக்க முடியும். இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ சொத்து வேணும், இதுக்கப்புறம் நான் வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சா பல பேருடைய வாழ்க்கை உயிர் போகிற கண்டிஷனில் தான் இருக்கும். வயது முதிர்ந்த காலகட்டத்தில் நம்மளால் வாழ முடியும். அதனால் ஒருபோதும் செட்டில்டான வாழ்க்கையை யாரும் விரும்பாதீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற வாழ்க்கையே வரப்பிரசாதம். அதுபோல் எல்லாம் வந்த பிறகு நாம் சிறப்பாக வாழ்வோம் என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை தவறவிட்டு விடாதீர்கள். வாழ்க்கைங்கிறது அப்பப்போ கனப்பொழுது நீ என்ன நினைக்கிறாயோ, எதை ஆசை அடைகிறாயோ அந்த நிகழ்வை கொண்டாடுவதுதான் வாழ்க்கை. அதனால் எல்லா நாளும் நம்ம கூட இருக்கிறது பணம் மட்டுமல்ல, பாசம், அன்பு, பரிவு, ஏக்கம் இதெல்லாம் கலந்து அப்பப்போ நடக்கின்ற ஒரு கூத்து தான் வாழ்க்கை. அதை ரசித்து கொண்டு லாவகமாக, அழகாக, தென்றலாக, காற்றாக, சில நேரங்கள் புயலாக கூட இருக்கும். அப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உயிரை விடுகிறோம் இல்லையா? அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுமையாக செட்டில்டு, முழுமை பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? இவ்வளவு சொன்னது. அதனால் எதை கண்டும் ஆசை கொள்ள வேண்டாம். பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துடணும்னு கனவு காண வேண்டாம். நீ வாழும்போதே உழைத்து கொண்டே இரு, உனக்கான பலன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நீ மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் இன்றைக்கான பதிவு. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.